புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் பஞ்சாயத்துக்கு உட்பட்டது வேங்கை வயல் கிராமம். இங்கு கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பரில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. குற்றம் செய்தவர்களை உடனடியாக கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற குரல்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒலித்த நிலையில் வழக்கின் விசாரணை கடந்த 2 ஆண்டுகளாக நடந்து வந்தது. இந்நிலையில் நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் தமிழக அரசு தரப்பில் பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அதில் வேங்கை வயல் நீர்த்தேக்க தொட்டி பராமரிப்பு குறித்து கேள்வி எழுப்பியதற்காக முத்துக்காடு ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் முத்தையா ஜீவானந்தத்தை அவமானப்படுத்தியது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக வாதத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு பழிவாங்குவதற்காக ஜீவானந்தத்தின் மகன் முரளிராஜாவால் இந்த செயல் திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்டது புலனாவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. முரளிராஜா, சுதர்சன், முத்தையா, முத்துகிருஷ்ணன் மற்றும் பலரின் கைபேசிகள் தடயவியல் பகுப்பாய்வு செய்யப்பட்டதாகவும் அதில் அளிக்கப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் உரையாடல்கள் மீட்கப்பட்டு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புகைப்படங்கள், வீடியோ ஆதாரங்கள், தடயவியல் அறிக்கை, சாட்சியங்களின் அறிக்கை, வல்லுநர்களின் கருத்துக்கள் ஆகியவற்றை பகுப்பாய்வு செய்த பின்னர் விசாரணை முடிக்கப்பட்டு முரளிராஜா, சுதர்சன், முத்துகிருஷ்ணன் ஆகியோர் மீது புதுக்கோட்டை சிறப்பு நீதிமன்றத்தில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதாகவும் சிபிசிஐடி தனது விளக்கத்தில் கூறியுள்ளது.